தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை காலத்துக்கு தொடரும்னு தெரியல. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது. ரொம்ப மனசு வலிக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என் மனைவி 7 மாதம் கர்ப்பிணி. நான் செம்மனார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழையூர் ஹாஸ்பிட்டலில் அந்த மருத்துவர் ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி ஸ்கேன், அப்புறம் இன்னும் ஒரு சில ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி நோட்டில் எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் பெரிய மருத்துவமனை மயிலாடுதுறை ஜிஹெச் மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம். போகும்போது அந்த டோக்கன் போடுவாங்க இல்லைங்களையா, டோக்கன் போடும்போது அங்கே உள்ள டோக்கன் கொடுக்குறவங்க எங்களுக்கு தவறான வழியை காமிக்க விட்றாங்க. அதாவது குழந்தை மருத்துவ வார்டுக்கு அனுப்பாமல் பிணவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே போங்க, அங்கே தான் போகணும்னு சொல்கிறாங்க. போயிட்டு அங்கே போய் கேட்டால் அப்படியா இங்கே இல்லைங்க, இது வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லி திரும்பி இவங்கள்ட்ட கேட்குறோம். இல்லை நான் தெரியாமல் தவறுதலாக சொல்லிட்டேன், நீங்கள் குழந்தை வார்டுக்கு அங்கே போங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க இல்லைங்களையா, அதை போய் நாங்கள் கேட்குறதுக்கு அங்கே ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த நபர் மெட்டா அப்படிங்கக்கூடிய தனியாரில் போய் ஸ்கேன் எடுக்கணும், இங்கே ஸ்கேன் எடுக்க முடியாது, உங்களுக்கு நாள் கடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார். கவர்மெண்ட் விவகாரத்தில் தமிழக அரசு இந்த மருத்துவமனைக்கு செய்யாத வசதிகளே கிடையாது. தமிழக அரசுக்கு செய்யக்கூடிய அனைத்து வசதிகளையும் இவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு இவருடைய சுய லாபத்துக்காக அரசு மூலியம் வழங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இவர்கள் நிராகரிச்சுட்டு இவர்கள் தனியார் மையத்திலோட டையப் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். உடனே அந்த தலைமை மருத்துவரிடம் நான் கேட்குறேன், சார் இதுபோல் இங்கே இசிசி ஸ்கேனு இங்கே தானே எடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க, இவங்க ஏன் என்ன மெட்டாலுக்கு போக சொல்கிறாங்க நம்ம சொல்லும்போது அந்த தலைமை மருத்துவர் அவர்கிட்ட பேசும்போது அப்புறமா சொல்கிறாரு, மே மாதம் 15ஆம் தேதி வாங்க, நான் இங்கே எடுத்து தர்றேன் அப்படிங்கிறார். ஏன் இதை முன்னாடியே சொல்லலை? அப்போ ஏன் தலைமை மருத்துவர் சொன்னால் தான் இவர் செய்வாரா? இல்லைனா ஏன் மெட்டாவுக்கு எங்களை போக சொல்கிறாரு? இதுபோல் நிறைய அட்டூழியங்கள் நடக்குது. அதே போல் இந்த குளுக்கோஸ் போடக்கூடிய அந்த பாட்டில் இருக்குங்க இல்லையா, அதை போய் தனியார் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது, இதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த மருத்துவமனையில் நிறைய விஷயங்கள் இல்லீகலாக நடந்துகிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக நான் நேற்று அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாத்தையுமே நான் பேசிட்டு வந்தேன். அவர்கள் கொஞ்சம் கூட செவி சாய்க்கிற மாதிரி தெரியலை. தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த மருத்துவமனையில் இதுபோல் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அரசு நல்ல சலுகைகள் கொடுத்தாலும், அரசு சரியாக இருந்தாலும் இது போன்ற அதிகாரிகள் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நன்றி, வணக்கம்.